அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். தாவேகாவில் இதோ சேரப்போகிறார் அதோ சேரப்போகிறார் என கடந்த ஒரு மாத காலமாக பரபரப்பை ஏற்படுத்திய விராலிமலை விஜயபாஸ்கர் சக கரூர் விஜயபாஸ்கருடன் இணைந்து சில தினங்களுக்கு முன் ஆதரவாளர்களோடு தாவேகாவில் ஐக்கியமானார். இந்த இணைப்பு விழா தற்போது சர்ச்சையானதில் தாவேகா அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்டோர் விஜயபாஸ்கர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன சர்ச்சை? சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஆட்சி அமைந்ததும் அதிமுகவில் அதிகாரமிக்கவர்களாக வலம் வந்த SP வேலுமணி, C விஜயபாஸ்கர், CV சண்முகம் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் 25 MLAக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தங்களது ஆதரவு கடிதத்தை கொடுத்துவிட்டு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் யாருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்காததோடு MLAக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து வந்து மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வென்றால் மட்டுமே அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் என்றது தாவேகா. இதை ஏற்றுக்கொண்டு அதிமுகவிலிருந்து 4 MLAக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதேபோல் விஜயபாஸ்கர்களும் தங்களது MLA பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் இணைய ஆர்வம் தெரிவித்தனர். ஆனால் தன்னுடைய முந்தைய கசப்புகளால் அமைச்சர் அகமது பர்வேஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் காலதாமதம் செய்த தாவேகா பொதுச் செயலாளர் தலைமையில் இணைய பச்சை கொடி காட்டியது. உடனே ஒப்புக்கொண்ட விராலிமலை விஜயபாஸ்கர் கரூர் MR விஜயபாஸ்கருடன் சேர்ந்து 15,000 நபர்களோடு இணைகிறேன், மொத்த செலவும் என்னுடையது, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்றிருக்கிறார். அதையடுத்து மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் இரு விஜயபாஸ்கர்களும் சொன்னதுக்கு மாறாக ஏற்கனவே தாவேகாவில் இணைந்தவர்களையே மீண்டும் இணைத்தனர். அதுபோக 8,000 பேர் கூட தேரவில்லை. இது தாவேகா அமைச்சர்களை கடுப்பேற்றியது என்றார் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மாஜி MLA ஒருவர். தான் இணையும் விழா ஆரவாரமாக இருக்க வேண்டுமென நினைத்த விராலிமலை விஜயபாஸ்கர் கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் ஒருவரிடம் கெஞ்சி கூத்தாடி விழாவை மாமல்லபுரம் ECR கன்வென்ஷன் சென்டரில் வைக்க புசி ஆனந்திடம் அனுமதி வாங்கினார். இணைப்பு விழாவில் பங்கேற்பதற்காக கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 200 பஸ்ஸுகள், 600 கார்கள் மூலம் மாமல்லபுரத்தை அடைந்தவர்கள் திருச்சியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் S வளர்மதி, முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், முன்னாள் MLAக்கள் மான்ராஜ், M ராம்குமார், ராஜவர்மன், சதன் பிரபாகர், திருஞான சம்பந்தம், மாவட்ட செயலாளர்கள் PK வைரமுத்து, இளம்பை தமிழ்ச்செல்வன், ஒரத்தநாடு மா சேகர், ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் 208 ஒன்றிய செயலாளர்களும் தாவேகாவில் இணைத்துக் கொள்ள வந்துள்ளனர் என்கிற லிஸ்டை கொடுத்தனர். சுமார் 20,000 பேர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் நிறைந்த மண்டபத்தில் விழா நடைபெற்று கொண்டிருக்கும் போது பாதிக்கு மேல் இருக்கைகள் காலியாகவே இருந்ததும், மேலும் ஏற்கனவே தாவேகாவில் இணைந்தவர்களையே மறைத்து மீண்டும் இணைத்ததும் சர்ச்சையானது. குறிப்பாக ஏற்கனவே தாவேகாவில் செங்கோட்டையனை சந்தித்து இணைந்த பரமக்குடி முன்னாள் MLA சதன் பிரபாகரன், நகர செயலாளர் வின்சென்ட் ராஜா, அருப்புக்கோட்டை ஒன்றிய செயலாளர் யோக வாசுதேவன் உள்ளிட்ட சுமார் 500 நபர்களை மீண்டும் இணைத்துள்ளார். இதை தவிர இணைப்பு விழாவிற்கு வராத பேராவூரணி முன்னாள் MLA திருஞான சம்பந்தம், திருப்பரங்குன்றம் தொகுதி ஒன்றிய செயலாளர்கள் வக்கீல் ரமேஷ், நிலையூர் முருகன், IT விங் மாநில நிர்வாகிகள் 5 பேர் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொள்ளாத போதும் அவர்களின் பெயர்களை வாசித்ததும் சர்ச்சையானது. அமைச்சர்களான புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் உள்ளிட்டோரை முகம் சுளிக்க வைத்தது. கூட்டம் நடந்த மண்டபத்தில் இருக்கைகள் பாதிக்கு மேல் காலியாக இருக்க அதை நிரப்புவதற்காக 200 பஸ்களில் தூங்கிக் கொண்டிருந்த டிரைவர் கிளீனர்களை வைத்து காலி சேர்களை நிரப்பி இருக்கிறார் விஜயபாஸ்கர். அதிமுகவில் பிரம்மாண்டமாக விழா நடத்தியது போல் தற்போது நடத்துவார் என்ற நம்பிக்கையில் விஜயபாஸ்கர் சொன்னதற்கு தாவேகா தரப்பு ஒப்புக்கொண்டது. ஆனால் இணைப்பு விழாவில் நடந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களால்
விஜயபாஸ்கர்கள் இருவரும் தாவேக தலைவர் விஜயை ஏமாற்றியது கண்கூடாக தெரிந்தது என்றார் விழாவில் கலந்து கொண்ட மதுரைக்காரர் ஒருவர். இணைப்பு விழாவில் பேசிய சி விஜயபாஸ்கர், இது வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போகுது என பேசினார். இதற்கு தாவேக முக்கிய அமைச்சர்கள் ட்ரைலரே செம்ம சொதப்பல், மெயின் பிக்சர் எப்படி இருக்க போகின்றதோ என தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.